அதாவது யாராவது உங்களை வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஆனால் வந்து வழியை வந்து உங்களை வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க, உங்களை வந்து கேலி பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லது வந்து அவதூறாக பேசுகிறாங்க, அல்லது வந்து மோசமாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, பலரிடம் நீங்கள் நேருக்கு நேராக போய் சண்டை போடாமல் பலரிடம் இது பற்றி முறையிட வேண்டும். அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக மாற்றணும். உங்களுக்கு உங்கள் மீது அக்கறை கொண்ட அத்தனை பேரிடமும் இதை சொல்வது ரொம்ப நல்லது. அப்போது இதுதான் வந்து ஒரு பிரச்சனையை வந்து மென்மையான வழிகளில், அதே நேரத்தில் ரொம்பவும் ஆற்றல் மிகுந்த வழிகளில் அதை வந்து எப்படி சரி செய்வது. நீங்களே போய் என்னை பற்றி இப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது இருக்குல்ல, அது வந்து ஆற்றல் மிகுந்த வழி இல்லை, அது வந்து அழிவுக்கான வழி. அதை விட நம்ம நேருக்கு நேராக போய் சண்டை போடுறத விட போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்கிறது, முறையிடுவது ரொம்ப நல்லது. அது வந்து புகார் தெரிவிப்பது என்பது காவல் நிலையத்தில் போய் தான் புகார் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் நீதிமன்றத்தில் போய் தான் நம்ம வந்து புகார் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் நமக்கு தெரிந்த அனைவரிடமும் இதை போய் சொல்கிறது இருக்குல்ல, இதுவும் ஒரு புகார் தான். இதுதான் உண்மையில் இயற்கையான ஒரு புகார். இதுவும் ஒரு புகார் தான். பல பேர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்டையும் இதை சொல்லி வைக்கிறது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நேர்ந்த அந்த இடையூறுக்கு உங்களுக்கு ஆதரவாக, உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கூட்டத்தை உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் திரட்டுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும், ஒரு தைரியமாக இருப்பீங்க. இப்போ நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இடையூறு செய்த அந்த நபர் வந்து தனிமைப்படுத்தப்படுவார். அவரிடம் நியாயமில்லை எனும் பொழுது அவர் வந்து இப்பொழுது தனிமைப்படுத்தப்படுவார், பலவீனமாக இப்பொழுது மாறிவிடுவார். அவர் மேற்கொண்டு உங்களை வந்து அப்போ அவரை போய் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறதுல வந்து நியாயமே இல்லை, அது ரொம்ப தப்பு, இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பலரும் அவங்கள பற்றி கேட்கும்போது உங்களுக்கு இடையூறு செய்த அந்த நபர் பலவீனமாகி விடுவார். மேற்கொண்டு உங்கள்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டார், வம்பே வச்சுக்க மாட்டார். அதனால் எப்போவுமே வந்து புகார் தெரிவிப்பது என்னவென்றால், நமக்கு வந்து நமக்கு தெரிந்தவரிடம் நமக்கு இடையூறு செய்வர்களை பற்றி, நமக்கு யார் இடையூறு செய்கிறாங்களோ அவங்கள பற்றி நமக்கு தெரிந்தவரிடம், நம் மீது அக்கறை கொண்டவரிடம் வந்து சொல்லிடணும். அது நிறைய பேர்கிட்ட சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி உங்கள் மீது இடையூறு செய்கிற அந்த நபரின் செயலுக்கு ஒரு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். இதுதான் புகார் தெரிவிப்பது, இதுதான் முறையீடு செய்வது. நேருக்கு நேராக உடனே போய் சண்டை போடுறது வந்து அந்த அளவுக்கு பலனை தராது, அது வந்து நல்லதும் கிடையாது. அதனால் அதை விட இது ரொம்ப வலிமையான விஷயம். இப்போது இது போன்று முறையிடுவதற்கோ புகார் தெரிவிப்பதற்கோ கூச்சப்பட்டுக்கிட்டு நேருக்கு நேராக சண்டை போடாதீங்க, அது வீரமே கிடையாது. இதுதான் வீரம். இதுதான் உங்கள் மீது அக்கறை கொண்ட பலரிடமும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இடையூறு குறித்து பலரிடமும் நீங்கள் முறையிட வேண்டும். முறையிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும்படி செய்யணும். உங்களுக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும்படி செய்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதை வந்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அந்த பிரச்சனையை.